Welcome to RSR Maths, exercise 12.1 7th sum, 11th standard, limits and derivatives. Evaluate limit x tends to 2 of 3x square minus x minus 10 divided by x square minus 4. இதில் வந்து ஃபஸ்ட்டு லிமிட் x equal to 2ங்க டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். டைரக்ட் சப்ஸ்டியூஷன் மெத்தட். இதில் போட்டோம்னா எக்ஸ் எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கே வந்து இந்த 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 3 × 2 ஸ்கொயர் minus 2 minus 10 டிவைடட் பை இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 2 ஸ்கொயர் minus 4. இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம அசிமுலே பண்ணுறோம். 3 × 2 ஸ்கொயர் 4, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் -12, 2 ஸ்கொயர் 4 -4, 12 minus 12 by 4 minus 4, 0 by 0, that is indeterminate form. இதுக்கு மேலே கணக்கு ப்ரொசீட் பண்ண முடியாது. வேறு மெத்தட் இருக்குது, அது பியாண்ட் தவர் சிலபஸ். therefore அடுத்தது அகைன் என்ன ட்ரை பண்ணலாம்னா ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம். இப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 10 அப்படிங்கிறத அதையும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். கீழே டினாமினேட்டர் வந்து x ஸ்கொயர் மைனஸ் 4 அதையும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். இந்த 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 10 இது செகண்ட் டைப் ஃபேக்டரைசேஷன். இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் பக்கத்தில் 1ன்னு மட்டும் வந்தால் அது ஃபஸ்ட் டைப்பு. 1 தவிர எந்த நம்பர் வந்தாலுமே இது செகண்ட் டைப் ஃபேக்டரைசேஷன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா x மைனஸ் 2 × 3x + 5. இங்கே டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ரெடியாக இருக்குது. 4 வந்து 2 ஸ்கொயராக போட்டுங்க. அப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் ஆகும். இதுக்கு வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா a + b × a - b, x + b × x - 2 போட்டாச்சு. இதுக்கான ஃபேக்டர் நியூமரேட்டருக்கான ஃபேக்டர் வந்து x - 2 3x + 5. டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணால் x - 2 × x + 2, ரெண்டும் காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணிடும். x - 2 x - 2 கேன்சல் ஆகிடுது. therefore 3x + 5 டிவைடட் பை x + 2. இப்போ வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆகிட்டு. இது கணக்கு கொடுத்த சம்லேருந்து இப்படி சம்லேருந்து மாறி இந்த ஃபார்முக்கு வந்துட்டு இந்த 3x + 5 by x + 2. இந்த ஃபார்மில் வந்து இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறோம். நம்ம we are applying the limit. Limit x tends to 2 of 3x square minus x minus 10 by x square minus 4 is equal to limit x tends to 2 of this 3x + 5 by x + 2. இதுக்கு டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படியே x இருக்கிறத 2 போடலாம். அப்போ 3 × 2 + 5 டிவைடட் பை இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 + 2. therefore 3 × 6 6 + 5 by 2 + 2 4. therefore 11 by 4 is the answer to this given limit. ஃபஸ்ட்டு டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். ஏதாவது வந்து லிமிட் வந்து இன்டிடெர்மினேட் ஃபார்ம் வந்துச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மெத்தடுக்கு போகிறோம். ஃபேக்டரைசேஷன் அண்ட் கேன்சல் த காமன் ஃபேக்டர் இப்படி தான் பண்ணுறோம். இது வந்து இது கைண்ட் ஆஃப் மெத்தட். இதையும் போட்டு பார்த்துங்க. ஜென்ரலாகவே இப்போ இந்த சாப்டர் முடிகிற வரைக்கும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா அண்ட் அல்ஜிப்ரிக் ஃபார்முலா அந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாமே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி வச்சுங்க. அது ரொம்ப எப்போதுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ட்ரை மோர் சம்ஸ் லைக் திஸ். இதில் வந்து இந்த சம் விட்டு போயிருந்துச்சு, அதனால் இந்த சம் போட்டேன். அடுத்தது நான் இன்னொரு 8th முடிச்சிட்டோம்னா அப்புறம் we are going to finish the exercise. 32 sums இருக்குது அதில். அந்த 12.1ல் we are going to finish this. Okay, thank you. Subscribe RSR Maths. Share to your friends.